ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். ஒரு ஏடிஎம்மை வச்சு எப்படி வந்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ ஒரு ஏடிஎம்மை எப்படி உங்கள் ஏரியாவில் வந்து செட்டப் பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரெக்வயர்டாக இருக்கும், எவ்வளோ அதுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆகும், எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜினில் இருக்குது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஏடிஎம்மை வந்து செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு பிஸ்னஸ் இன்சைட்ஸ் தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ வீடியோட லென்த் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1.25 ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். சரிங்களா? சரி, ஒரு ஏடிஎம் மிஷின் வைக்கிறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஈஸி தாங்க. இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்கும். ஒரு ஏடிஎம் மிஷின் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கட்ட சொல்லுவாங்க, 2 lakhs பக்கம். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 4 lakhs பக்கம், அதாவது இது வந்து 3 to 5 lakhs வரைக்குமே வந்து வேரி ஆகும் பேங்க் டு பேங்க். ஸோ ஒரு ஆவரேஜாக பக்கம் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சரி, அது என்ன ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி பேங்க்ல வந்து நீங்கள் கட்டுங்க. எந்த பேங்க்ல நீங்கள் ஏடிஎம் எடுக்க போறீங்களோ அப்படின்ற விஷயத்தில் இப்போ நிறைய பேங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், இல்லை HDFC, ஆக்சிஸ், அதுக்கெல்லாம் ஹிட்டாச்சி கூட வந்து அவங்களுடைய ஏடிஎம் மிஷின்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமனான ப்ரொசீஜர் தான். சரிங்களா? செக்யூரிட்டி டெபாசிட் காமன், ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம இங்கே வந்து ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு 4 lakhs பக்கம் வந்து தேவை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏடிஎம் மிஷினில் லோட் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 lakhs இல்லை 4 lakhs நீங்கள் பேங்க்கில் கட்டிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்கள் ஏடிஎம் மிஷின் வந்து லோட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் மக்கள் வந்து அதை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இதுதான் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல். இது இல்லாமல் உங்கள் ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த ஏடிஎம் உள்ளே போனாலே கூலிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? வெயில் காலங்கள்லாம் கூட அதை ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ ஏர் கண்டிஷன்ஸ், அந்த இன்டீரியர்ஸ்லாம் கூட வந்து தேவைப்படும் நம்மளுடைய ஏடிஎம் அந்த செட்டப் உள்ள. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். அது இல்லாமல் செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் ஃபீஸ் வந்து தேவைப்படும். கண்டிப்பாக சிசிடிவி கேமராவில் ஏடிஎம் இதில் வந்து இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு 30,000 rupees வந்து செலவாகும். ஸோ ஓவராலாக ஒரு எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,90,000 கிட்ட வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செலவாகும். சரி, ஒரு ஏடிஎம் மிஷின் வைக்கிறதுக்கான இடம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 5 வந்து ஒரு 50லேருந்து 60 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இடம் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஏடிஎம் மிஷினை வந்து வச்சிட முடியும். பேங்க்குமே வந்து அவ்வளோதான் ரெக்யர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போது மந்த்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ரெண்ட். ஆப்வியஸாக நீங்கள் ஏடிஎம் ஒரு மிஷினில் வைக்கிறீங்க, ஒரு 5 இடத்துல வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு சார்ஜ் வந்து நம்ம கொடுக்கணும். அது வந்து ஒரு 10,000 ரூபாய் கிட்ட வந்து நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா அது ஒரு சின்ன இடம் தான். பட் ஏன் அதுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரைமான லொக்கேஷன் நீங்கள் வச்சிங்கன்னா தான் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். எவ்வளோ அளவுக்கு அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குதோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். அதை அப்கமிங் இதில் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ நம்ம வந்து லொக்கேஷன் ரொம்ப ப்ரைமான லொக்கேஷனாக இருக்கணும். மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா தான் இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் அடைய முடியும். அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 rupees, மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசிங் சொல்லிட்டு ஒரு 2,000 rupees, இதர செலவுகள் சொல்லிட்டு 2,000 rupees. ஸோ ஓவராலாக ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 20,000 rupees கிட்ட வந்து அந்த ஏடிஎம் மிஷின் ரன் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து செலவாகும். சரி, இல்லை எப்படி நம்ம வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸை வச்சு தான் வந்து இந்த ஏடிஎம் மிஷின் வந்து நீங்கள் வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணணும். ஜென்ரலாக 2 டிரான்சாக்ஷன் வந்து இருக்கும். ஒன்று வந்து கேஷ் வித்ட்ரால், ஒன்று வந்து நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், பின் மாற்றுறது, இல்லை வந்து மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். காசு எடுக்கிறது வந்து கேஷ் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கேஷ் வித்ட்ரால் ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் மூலமா 8 rupees வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் மினி ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை பின் சேஞ்சோ பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து 2 rupees வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸாக கிடைக்கும். ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு 200 டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு டேக்கு வந்து ஒரு 200 டிரான்சாக்ஷன் நடக்குது. கேஷ் வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா 1,600 rupees வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து 100 டிரான்சாக்ஷன் ஒரு நாள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கான ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,800, ஒரு மந்த்துக்கான ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 54,000 rupees வந்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்து 30 days அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏடிஎம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 24/7 ரன் ஆகும். ஸோ அதனால 30 daysக்கு நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப அசால்ட்டாகவே எடுத்துட முடியும். ப்ரொவைடட் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரைமான மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏடிஎம் மிஷினை வச்சிங்க அப்படின்னா இது என்னங்க, இதை விட அதிகமான அமௌண்ட்டை கூட உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூபிஐலாம் யூஸ் பண்ணுறாங்களே, இதெல்லாம் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இன்னுமே வந்து ஏடிஎம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்மோட எண்ணிக்கைகளுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம் மிஷின்லேருந்து இன்னொரு ஏடிஎம் மிஷின் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகும்போது அதுக்கான ரெவன்யூமே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சரி, இப்போ வந்து
₹54,000 ஒரு மந்த்துக்கு வந்து கிடச்சிருது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு ₹20,000 மாதம் ஆகுது. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ₹34,000. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உங்களுக்கு 63% கிட்ட வந்து வருது. சரி, எப்போ நீங்கள் வந்து இந்த இனிஷியல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ணுவோம். டோட்டல் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6,90,000, மந்த்லி கிராஸ் ப்ராஃபிட் வந்து ₹34,000. ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 20லேருந்து 21 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணீங்கன்னா, நீங்கள் போட்ட முதல்ல வந்து நீங்கள் வந்து எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஸோ இந்த ஏடிஎம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய அளவு வந்து ஒரு ஒர்க்கு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே ஏடிஎம்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா, பேங்க்கே வந்து அந்த டிரான்சாக்ஷன் இதெல்லாம் லோட் பண்ணுறது இதெல்லாமே வந்து அவங்க வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்த வச்சு அந்த ஏடிஎம் மிஷினுக்கான செட் பண்ணிவிட்டு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மந்த்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறது, இது மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே சத்தமே இல்லாமல் உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நல்லாவே பார்க்க முடியும் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டாபிக் பண்ண ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். டெலகிராம்லேயுமே நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அங்கேயுமே ஜாயின் பண்ணி நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகளுமே நீங்கள் அங்கே வந்து கேட்கலாம். சரிங்களா? இது இல்லாமல் அமேசான் லாட்ச் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அமேசானோடைய அஃபிலியேட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் வாங்கி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய மோட்டிவேஷன். இந்த வீடியோக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. தேவையான நண்பர்களுக்கு நிறைய குரூப்ஸுக்கெலாம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக எங்களுக்கு இருக்கும். ஸோ தட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்து அப்கமிங்கில் போட்டே இருப்போம். ஸோ மற்றும் ஒரு சாசமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.